ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிகல்ஸ். நிறையா தடவை படிச்சிருப்போம், ஆனாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது. ஆர்டிகல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டெஃபனைட் ஆர்டிக்கல், அடுத்தது வந்து டெஃபனைட் ஆர்டிக்கல். இன்டெஃபனைட் ஆர்டிக்கலில் என்ன 2 வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏ அண்ட் ஆன். இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம். டெஃபனைட் ஆர்டிக்கலில் த அப்படிங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணுவோம். இன்டெஃபனைட் ஆர்டிக்கலில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதையுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏவும் ஆனும் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ஏ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்சனண்ட்டுக்கு முன்னாலேயும் கான்சனண்ட் சவுண்டுக்கு முன்னாலேயும் ஏங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை ஏல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து யூ, YOU அந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சவுண்டு தான், வேர்டு இல்லை, சவுண்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கேயும் நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் யூரோப்பியன், யூனியன், யூனிஃபார்ம். இதெல்லாம் வந்து ஈல தான் ஸ்டார்ட் ஆகுது, யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது, இது வவ்வல் தானே, அப்போ ஆன் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதோட சவுண்டை தான் நம்ம பார்க்கணும். இதோட சவுண்டு வந்து யூ, YOU, யூ. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இதை வந்து இதுக்கு முன்னால் நம்ம ஏ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் ஆனோட யூசேஜ் பார்க்க போகிறோம். ஆனோட யூசேஜில் பார்த்தீங்கன்னா வவ்வல் சவுண்ட் AEIOU வவ்வல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி வவ்வல் சவுண்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். இதில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆர், HOUR, ஆர். இதில் ஹெச் வந்து சைலண்ட், ஆர்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வவ்வல் சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகிறதுனால ஆன் ஆர், ஆன் ஆனஸ்ட் மேன் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஆனஸ்ட், ஆர். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஏவும் ஆனும் ஒருத்தவங்கள புதிதாக நம்ம அறிமுகப்படுத்தும் போது, பேசும்போது ஃபஸ்ட்டு டைம் நம்ம சொல்கிறோன்னா அந்த இடத்துல ஏ அண்டு ஆன் யூஸ் பண்ணணும். அது இடத்த பொறுத்து, அந்த வேர்டை பொறுத்து. சப்போஸ் நம்ம அவங்கள இன்னொரு தடவை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 2வது தடவை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பர்டிகுலராக அவங்கள பற்றி சொல்கிறதுனால த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன் யூஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான டிப் இருக்குது. தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்குது, ஆ டு ஔ. அந்த உயிரெழுத்து சவுண்டும் வந்து AEIOUவில் ஸ்டார்ட் ஆகி AEIOU சவுண்டும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஷியராக ஆன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டெஃபனைட் ஆர்டிக்கல்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே வேர்டு த. அது எங்கே யூஸ் பண்ணோம்னா பர்டிகுலராக ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும்போது ஹீ சா த டாக்டர். அப்போ அந்த டாக்டரை அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஹீ வாண்ட்ஸ் த புக், அவனுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கை பற்றி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால த புக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த போஸ்ட்மேன் இஸ் கம்மிங். அந்த போஸ்ட்மேனை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால் த போஸ்ட்மேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அ போஸ்ட்மேன் ஃபெல் ஆஃப் ஹிஸ் பைசைக்கிள். யாரோ ஒரு போஸ்ட்மேன் வந்து பைசைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ யாருன்னே தெரியாதனால ஏ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் கோ டு த பார்க். அப்போது நம்ம வழக்கமாக போகிற பார்க்குன்னு சொல்கிறதுனால த பார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் அ பார்க் நியர் டென் பாஸ்கோ ஸ்கூல். இப்போ அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க் இருக்குது, ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு இடத்த பற்றி பேசும்போது அங்கே வந்து ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தவோட ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு நவுனை பற்றி ஃபஸ்ட் டைம் பேசுகிறோன்னா ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல் என்னென்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு யூனிக் ஆப்ஜெக்ட், இந்த உலகத்திலே அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது த சன், த மூன், த வேர்ல்ட் அந்த மாதிரி. ஸோ ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லும்போது த யூஸ் பண்ணணும். அப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாலேயும் த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இன் டெல்லி. ஸோ டாலஸ்ட்டுக்கு முன்னால் த யூஸ் பண்ணணும்.
ஷீ இஸ் ரைட்டிங் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் நியூ புக். இந்த இடத்துல லாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினல் நம்பர். ஸோ அதனால் அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். அதுவும் அந்த அட்ஜெக்டிவ் ஒரு ஹோல் குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி குறிக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் த இண்டியன்ஸ் என்ஜாய் ஸ்பைசி ஃபுட். ஷீ ஹாஸ் கிவன் அ லாட் ஆஃப் மணி டு த புவர். இந்த இடத்துல த புவருக்கு முன்னால் த யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல், நேம் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ், ரிவர்ஸ், மவுண்டெயின் ரேஞ்சஸ், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், கேனல்ஸ், ஓஷன்ஸ், இந்த மாதிரியான பெயர்கள் வர்றதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். மலைகள், காடு, இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த கங்கா, த ராக்கி மவுண்டைன்ஸ், இந்த மாதிரிக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரீஸ், அந்த கண்ட்ரீஸோட நேம் எண்டிங்கில் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். நெதர்லாண்ட்ஸ், பிலிப்பைன்ஸ், இதுக்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சில கண்ட்ரியோட நேம் பார்த்திங்கன்னா ரிபப்ளிக், கிங்டம், ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது குரூப் ஆஃப் கண்ட்ரீஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். த யுனைடெட் ஸ்டேட்ஸ், த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நியூஸ் பேப்பர்ஸ், அது ஒன்லி ஒன் இன் த வேர்ல்டு, மோஸ்ட்லி ஒன்லி ஒன், உலகத்திலே அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னால் த யூஸ் பண்ணணும். த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அதுக்கு முன்னாலலாம் த யூஸ் பண்ணணும். த ஹிந்து. ஸோ தோட ரூல்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அண்டு ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.